ஆதலால் காதல் செய்வேன் இந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருப்பாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீங்கள் லவ்வர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னு ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கும்போது ஆமாங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க. அதனால் வந்து இவன் வந்து கன்சீவ் ஆயிடுவா. இதை வந்து இவன்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. வீட்லேயும் தெரிஞ்சு போயிடும். அவங்க அம்மா இவளுக்கு சப்போர்ட்டாக இருந்து வா போய் கேட்போன்னு சொல்லிட்டு கேட்க போகல இவன் சொல்லிடுவான், அதெல்லாம் முடியாது, இந்த வயசில் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லை இல்லை நீ கலைச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு இவள் ஒத்துக்கிற மாட்டா. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கலைக்கலான்னு ஒரு கட்டத்துக்கு முடிவு எடுத்து போவாங்க அவங்க வீட்டில். கடைசியில் பார்த்தா அந்த கலைக்கிற அந்த டைம் மீறிடும், இதுக்கு மேலே ஏதாச்சும் செஞ்சால் தாய்க்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதோடு அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றுடுறாங்க. பெற்றதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துறாங்க குழந்தையாவே. இதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோயினி வேறு லைஃப்பை பார்த்துக்குருவாங்க. இந்த ஹீரோ அவருக்கு வேறு என்ன லைஃப் தேவையோ அந்த லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிடுவார். இப்போ வந்து கடைசியில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் வந்து எந்த ஒரு முடிவையும் சரியான நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு உண்டான கதை தான் ஆதலால் காதல் செய்வீர்.